எப்பவுமே வந்து இண்டிவிஜுவலாக போடாதீங்க, ஒரு குரூப்பாக போடுங்க. ஓகே, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதை தாண்டி நமக்கு இன்னொரு செக்யூரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. எதுவுமே பப்ளிக்காக கிடையாது, ப்ரைவேட்டாக வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராம் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம 1000 பீப்புள்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம். ஆனால் 1000 பீப்புள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வேணும்னா அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் போட்டாலும் அதை வெளியே போக சான்ஸ் இல்லை. நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் வெளியே போக சான்ஸ் இல்லை. பட் நீங்கள் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணியிருக்க பீப்புள்ஸ் வந்து ட்ரஸ்டபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறப்போ நம்ம வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ அட்டாக் வெக்டார்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் அட்டாக் வெக்டார்ஸ் இருக்குது, ஃபேக் ஐடி அண்ட் இன்டர்நெட் ப்ரைவசி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டீலிங். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே வேணால் இன்னைக்கு